நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 10 முதல் 18 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் போதித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்று இருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்கு எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவைக்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சிலுவை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையால் நெருப்பிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஒரு பங்குவே பங்கு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. 5 நாட்கள் திருநாள். 4 நாட்களிலும் கூட்டம் அதிகமாக வரவில்லை. 5வது நாள் குழு இறக்கினால் பெரிய கூட்டம் வந்தது. எதற்காக கூட்டம் வந்தது என்றால், எல்லாருக்கும் அந்த உணவு கொடுக்கப்பட்டது, சமபந்தி. அந்த திருநாளிலே எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும் என்று அறிவித்தபடியால் சாப்பாட்டுக்காக வந்த கூட்டம். கூட்டம் எதற்காக கூடுகிறது? உலக காரியத்துக்காக, சாப்பாட்டுக்காக, பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, எல்லாவற்றுக்குமாக கூட்டம் கூடுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். அந்த உணவை உண்ட பிற்பாடு மக்கள் கூட்டம் விட கூட்டமாக போய் கொண்டிருந்தது. அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் வயிறாக உண்டதினால்தான் என்னை தேடி வருகிறீர்களா? அதை விட உன்னத ஆன்மீக உணவு இருக்கிறது, அதை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த மக்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, அதை உணவை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருவரை காலத்திலே யாவது அண்ணனும் முக்கியமான நாளாய் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்கள் கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பீர்களாக. முதலாவது அது உள்ளது, ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு. சிலுவையில் உணவை கொடுத்த இயேசு மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய அந்த ஆண்டவர்களே. அதே போல இளைஞர் ஒருவன் வந்து இயேசுவை கேட்கிறான், ஆண்டவரே, நான் முடிவில்லாத வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவனை உற்று நோக்குகிறார். எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறாய், என்னைதான் என்று தேவை, நீ உடம்புல பொருட்களை விட்டு ஏழை கொடுத்து விட்டு வா என்று சொல்லுகிறார். எனவே அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, முடிவில்லாத வாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எப்போது சுட்டி காட்டுகிறார், எல்லாம் செய்கிறாய், நல்லவன் தான்,
நீ நிறைவாழ்வை பெற வேண்டும் என்ற ஒன்று இருக்கிறது. அதே போல ஆண்டவன் உயிர்ப்பு நினைவு போன்ற பிற்பாடு தூய ஆவியை பெற்ற பேதுரு எல்லா மக்களும் அறிவிக்கின்றார். அப்போது மக்கள் எல்லோரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே ஆண்டவர் நம்பிக்கை வைத்து திருமுழுக்கு பெறுவீர்களாக 3000 பேர் திருமுழுக்கு பெற்றதாக விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பாடல்களை கேட்க வேண்டிய கேள்வி இன்றைய நற்செய்தி, அழகான நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 10-18 வசனங்கள், அந்த வசனங்களை வாசிக்க கேட்டோம். அதிலே யோவான் திருமுழுக்கு யோவான் இடத்திலே வந்து பெரும் மக்கள் கூட்டம் கூடி வந்து, யோவானே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே போல படை வீரர்கள், காவல்துறையினர் அவரெல்லாம் வந்து, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்களை கேட்கிறார்கள். அதே போல வரி வசூலிக்கிறவர்கள், அரசாங்க அதிகாரிகள் வந்து ஆண்டவருக்கு கேட்கிறார், யோவானிற்கு கேட்கிறார்கள், யோவானே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் அன்பானவர்களே, இந்த திருவரை காலத்திலே, இந்த 3ஆம் வாரத்தை தொடங்கிய வாரத்திலே நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன் திருமுழுக்கு யோவானிடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்? ஏன் கூட்டமாக மக்கள் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரிகள், படை வீரர்கள், காவல்துறையினர் எல்லோரும் வந்து அவற்றை ஏன் கூட்டமாக வந்தார்கள்? எதற்காக வந்தார்கள்? சாப்பாட்டுக்காக? நான் முதல்ல சொன்ன சம்பவத்தை போல எல்லா நாளும் கூட்டம் இல்லை, கடைசியா சாப்பாடு போகாதுன்னு பெரிய சாப்பாட்டுக்காக வந்த கூட்டம். திருமணத்தை யோகாட்டில் பெரிய கூறுவது, பெரும் திரளான மக்கள் யோகானிடத்தை சென்று நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார்கள். ஏன் இடத்தை சென்றார்கள்? எதற்காக சென்றார்கள்? ஏன்? சாப்பாட்டுக்கா? காசு கிடைக்கும்னோ, பதவி கிடைக்கும்னோ, பட்டம் கிடைக்கும்னா? இல்லவே இல்லை. அவருடைய தூய்மையான வாழ்க்கை, அவருடைய அற்புதமான நற்செய்தி, இந்த நற்செய்தியை கேட்பதற்காக அவனோடு ஓடி வருகிறார்கள். செடிக்கு உணவு இல்லாத போது சிறு வயிற்றுக்கும் ஊழப்படும் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். எனவே ஏழாம் இடத்திலே அற்புதமான நல்ல செய்திகள் இருந்தபடியால், அதனால அவர்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் கிடைத்தபடியால் இவளோடு மக்கள் கூட்டம் வருகிறார்கள். முதலாவதாக அமுத மொழிகளை கேட்டு ஆறுதலும் ஆசிரியரும் பெறுவதற்காக, ஒரு அமைதியை பெறுவதற்காக ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பலமையான பிரச்சனை, துன்பங்கள், குழப்பங்கள், வியாதி, பட கஷ்டம், கடன் தொல்லை, இத்தனை நாளே சூழப்பட்டிருக்கிற ஆண்கள் அமைதியை பெறுவதற்காக நம்மிடம் ஓடோடு வந்திருக்கிறோம் ஐயா. அந்த தேவனுக்கு வார்த்தைகள் நமக்கு வல்லமையை தரும், அமைதியை கொடுக்கும் என்ற ஆடவர்களே. எனவே கூட்டமாக வருவதற்கு காரணம், முதல் காரணம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையை பார்த்து மனோந்திரத்திலே இருக்கிறார். மக்கள் நடமாட முடியாத இடம், எதுவே கிடைக்காத இடத்திலே அவர் இறைவனை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரண காந்த இடத்திலே உணவு இருந்தார், ஒத்தள ஆடையை அணிந்து கொண்டிருந்தார். அவருடைய உடை, அவருடைய உணவு, அவருடைய வாழ்க்கை எல்லாம் மக்களை கவரக்கூடியதாக இருந்தது. அந்த ஆடவர்களே, இந்த திருவரை காலத்திலே நம்முடைய வார்த்தைகள், நாம் சொல்லுகிற நற்செய்தி, நாம் பேசுகிற வார்த்தைகள் மிக உளவாக இன்னாத கூறல் கடியிருக்க காய் கவர்ந்தற்று. ஆண்டவருடைய அற்புதமான வார்த்தைகள், அன்பு நிறைந்த வார்த்தைகள், பாசம் நிறைந்த வார்த்தைகள், பகையில்லாத வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் பொழுது கடினமான, கோபமான, வெறுப்பான, பகையை உண்டாக்கக்கூடிய கடு சொற்களை உழைக்காமல் இருப்போம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இவற்றெல்லாம் விட்டு விடுவாயாக. ஒரு அமைதியை உருவாக்க வார்த்தை ஒவ்வொரு சொல்லும் பாசத்தையும் அன்பையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறேன் என்ற ஆண்டவர்களே. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கை
அதே போல நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை அல்ல. நாங்களாம் படக்கார, நாங்களாம் இடம் இழுத்திருக்கோம், நாங்களாம் அதை போட்டிருக்கோம், நாங்களாம் கட்டியிருக்கோம், அப்படி இப்படின்னு பக்கத்தப்படுத்தாமல் ஒரு சாதாரண எளிமையான சிம்பிள் லைஃப் அப்படி இருக்கும் போதுதான் மக்கள் நம்மை பார்த்து இறை மக்கள், இயேசுடைய மக்கள் என்று புரிந்து கொள்வார்கள். நற்செய்தி அறிவிக்க இந்த வாரத்திலே ஆண்டவர் திருமணத்தை ஏவாடை போல சாதாரண எளிமையான வாழ்க்கை, ஒரு சூடுவாடு இல்லாத வாழ்க்கை, அருமையாக பேசி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடிய மக்களாக வாழ்க்கை இருக்கும் என்றால் நாம் நம்மையே கிறிஸ்து பிறப்பில்லாவுக்கு தயார் செய்கிறோம் என்ற ஆண்டவர்களே. இது வர வேண்டும். ஏழோ நடக்கிறது மக்கள் வந்து கேட்கிறார்கள். 3 வகையான மக்கள் கேட்கிறார்கள். முதலாவதாக மக்கள் கூட்டம் கேட்கிறது, திருமணக்கு யோவானே இந்த அனுமதிகளை கேட்டோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். யோவான் என்ன சொல்கிறார்? என்ன சொன்னார்? பகிர்ந்து வாழ்வாயாக, 2 உணவு உள்ளதும் 1 உணவு இல்லாதவன் கொடுப்பாயாக, ஒரு உணவை பகிர்ந்து கொடுப்பாயாக, ஒரு கொடுப்பை நேரத்தை பிறருக்காக செலவழிப்பாயாக, ஒரு கொடுப்பை திறமையை எல்லாவற்றையும் பிறருக்கும் உபயோகிப்பாயாக. ஒரு மாணவன் நல்லா படிச்சான்னா நான் மட்டும் படிச்சு பாசுறமா பெற்றார். மற்றவர்களும் அமெரிக்க நாட்டிலே ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். ஒரு விவசாயி வருடம் முதல் பரிசை பெறுவானா. அந்த நாடு விவசாயத்திலே முன்னேறிய நாடு, எல்லா மக்களுக்கும் உணவு கொடுத்து ஆதரிக்கிற நாடு. நாங்கெல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது அமெரிக்காவில் இருந்து எல்லாம் வரும் உணவுப் பொருட்கள் அதையெல்லாம் இந்திய ஏழை மக்களுக்கு வந்து கிடைக்கும். அவரை உற்பத்தி அப்போதே செய்தார்கள். அந்த ஒரு விவசாயி அதிகமான உணவை உற்பத்தி செய்தால் அவனுக்கு அந்த நாட்டிலே வருடம் கிடைக்கிற முதல் பரிசு கிடைக்கும். அவனை கூப்பிட்டு கேட்டார்கள். அதை கேட்டு, எப்பா எப்படி நீ முதல் பரிசை பெறுகிறாய்? எளிய நிலத்தை சுற்றி சிறு சிறு விவசாயிகள் இருக்கிறார்கள், சிறு தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த சிறு விவசாய நிலம் எல்லாம் நன்றாக விளைய வேண்டும் என்று நான் அவருக்கு உதவி செய்கிறேன். உன்னுடைய நிலம் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள அத்தனை இடங்களும் விளைய வேண்டும், சரியாக இருக்க. அந்த பயிரெல்லாம் நன்றாக விளைத்து வரும் பொழுது என்னுடைய நிலத்திலே அதிகமான விளைச்சலை கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களாம் முன்னேறக்கூடாது, மற்றவர்களா இருக்க, நான் தான் முன்னேறணும், மற்றவர்களா அழிஞ்சு போகணும். இப்படி சுயனுடைய எந்த வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையாக அந்த விவசாயி சொன்னான், இந்த நிலத்தை சுற்றியுள்ள விவசாயிகள் எல்லாம் சிறந்து நல்ல பயிர் செய்வதற்காக நான் அவருக்கு உதவி செய்கிறேன். அந்த நிலங்களுக்கு நான் உரம் கொடுக்கிறேன், தண்ணீர் கொடுக்கிறேன். அதெல்லாம் விளையும் பொழுது அது 10 மடங்கு விளைந்தால் இது 50 மடங்கு விளைகிறது. அது 1 விளை என்றால் என்னுடைய நிலம் விளையாது என்று சொன்னதாக சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த திருவருளை காலத்திலே நாம் செய்ய வேண்டியது நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது. எனவே திருமணக்கு யோவான் மக்களை பார்த்து கூறுகிறார், பகிர்ந்து வாழ்வீர்களாக, கொடுத்து வாழ்வீர்களாக. உணவு உடை மட்டுமல்ல, வியாதியா இருக்கிற மக்களை சந்திப்பது, வயதான மக்களோடு சிறிது நேரம் செலவு செய்கின்ற வாரத்திலே ஆயுளாக இருப்பது, கடவுள் கொடுத்த திறமையெல்லாம் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல பிறருக்காக செய்வதுதான் இறை மக்கள், இயேசுடைய மக்கள் செய்கிற நல்ல செயல்கள். இதை பகிர்ந்து வாழ்வாயாக. எந்த ஆடை இல்லவனு ஒரு ஆடை பெற அம்மா சொன்னாங்க. பாத எல்லா விபிலியாவை தெரியும். பாத ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த 2 புடவை இருந்தா 1 புடவை தெரிய சொல்லுவாரு, எனக்கு 5 புடவை எடுத்துப்பாங்க. ஆனா எனக்கு இது தேவையில்லை பாத. இந்த வசனம் 2 புடவை பார்த்தா தெரிய சொன்னாரு, எனக்கு 5 புடவை இருக்கு. இன்னும் அத இல்லாதவர்களுக்கும் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு விவிலியத்துல. யாராவது இல்லாம இருக்கிறாங்களா? பிச்சைக்காரன் கோடை செலவுக்கு போய் அதுக்கு சில்லறை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 100 ரூபாய் இருந்தா பிச்சைக்காரனை பார்த்தாப்பா இந்த 100 ரூபாய் தண்ணி சில்லறை வாங்கிட்டு வருவாங்க. இல்லாதவர்கள் யாருமே இல்லை. எனவே
நாம் நல்ல செய்வது பிறருக்காக செய்ய தவறுவது காரணம். ஏன் தவறுகிறோம்? அதெல்லாம் இருக்குப்பா, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க என்ன அவங்க குடிக்கிறாங்க, கொண்டாங்க, அதை பிடிக்கிறான் சோம்பேறி, இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு பிறருக்கு நமது கரத்தை நீட்ட தவறி விடுகிறோம். எனவே திருமணிக்கு யோவான் சொல்வது இல்லாமல் கொடுத்தாயாக. அதே போல வரி வசூலிக்க அரசாங்க அதிகாரிகளை பார்த்து, அப்பா வேண்டிய வரி மட்டும் வசூலிங்கள், அநியாயமா வசூலிக்காதீர்கள், அதிகமாக வரி போடாதீர்கள், உள்ளதை மட்டும் கொடுங்கள் என்று சொல்கிறார். அதே போல காவல்துறையினருக்கு, அப்பா அநியாயமாக பொய் வழக்கு போடாதீர்கள், அவர்கள் நல்ல விதமாக நடத்துங்கள், அதனாலே சம்பாதிப்பார்கள் என்றெல்லாம் அந்த காலத்திலே ஆண்டவரையே சொன்ன வார்த்தை இன்றைய காலத்திற்கு தேவை என்ற அளவிலே. ஆகவே இந்த வசனங்களை நாம் தியானித்த வண்ணமாக நான் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் அந்த 3 கூப்புகளில் கேட்கிறார்கள். மக்கள் கேட்கிறார்கள், திருமணிக்கு யோவானே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து வாழ்வீர்களாக. அதே போல அரசாங்க வரி வசூலிக்கிறவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அநியாயமாக வரி வசூலிக்காதீர்கள். அதே போல காவல்துறையினர் படை வீரர்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு அன்பு செய்வது அநியாயமாக போய் வழக்கு போட்டு அதனை கண்டிக்காதீர்கள், ஏழைகளுக்காக பகிர்ந்து வாழுங்கள் சொல்கிறார். இந்த சிந்தனையோடு நம்முடைய அன்னை ஆயுதத்தாய் அவருடைய சிறப்பு நாளிலே பங்கு பற்றி சொன்னார்கள். மாதாவை பற்றி பல சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். எனவே நாம் சொல்லுகிற ஜெபம் என்ன ஜெபத்தை அடிக்கடி சொல்லுவோம், மாதாவை பார்த்து அருள் நிறைந்த தாயே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உங்களுடைய திருவயிற்றில் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீயும் ஆசீர் பெற்றவனே. விடுவிய வார்த்தைகள். எனவே அது நிறைந்த முறையை நாம் தியானித்திருக்கோம் பல முறை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உடைய வயிற்றுள்ள குழந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. அழகான யார் சொல்லுகிற வார்த்தைகள்? வீட்டிலே எலிசபெத் அம்மாள் மரியாதை பார்த்து சொன்னதால், அம்மா மரியாதையே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவை, என்றால் குழந்தையை பெற்றிருக்கிறார். நீ மட்டுமல்ல, நீ ஆசீர் நிறைந்தவளாக இருக்கின்றபடியால் உன்னுடைய வயிற்றிலே குழந்தையும் ஆசீர் பெற்றதாக இருக்கிறது, புனிதப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது, நீ புனிதவழியாக இருக்கின்றவர்கள். யார் முதல்ல புனிதத்தை அடைந்தார்கள்? இயேசுவா மாதாவா? மாதா. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்வார்கள். தாய் எப்படியோ அப்படித்தான் குழந்தையும் இருக்கும். அதுதான் இயல்பு, அதுதான் இயற்கை, அதுதான் உண்மை. தாயை போல பிள்ளை, பிள்ளை போல தாயும் சொல்ல முடியுமா? கஷ்டம். தாயுடைய அந்த முகத்தை பார்த்து பார்த்து அந்த பெற்றிலை பிறந்து அப்படியே அந்த உருவத்தை, தாயின் உருவத்தை தன் இதயத்திலும் தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய சிந்தனையை இருத்தி அந்த தாய் வாழ்வு அந்த குழந்தை வாழ்கிறது. பச்சிலை பார்த்தீங்கன்னா கண்ணு விழிச்சு கொண்டு அப்படியே அம்மா முகத்தை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கும். அம்மா சோகமாக இருந்தா அது சோகமாக இருக்கும், அம்மா சிரிக்க முகத்தோடு இருந்தா அந்த குழந்தையை சிரிக்கும். எனவே மரியா ஞானத்தால் முதலிலே ஆசிரியரை புனித தன்மையை அருள் செல்வத்தை நிறைவாக பெற்றிருந்தபடியால் எலிசபெத்துமான் வாழ்த்துகிறார்கள். உங்களுடைய வயிற்றுள்ள குழந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. எனவே தாய் இல்லாமல் நாம் இல்லை, தானே இரண்டு உலகத்தை வந்து செல்வார்கள். எனவே யாகுலத்தாய் இயேசுவை இணைந்து கொண்டு வந்தார். அந்த தாயை போல சிந்தனையை எல்லாத்தையும் படித்து இயேசுமதான் அவர் மனித உருவத்திலே அந்த தாயை உருவத்தையும் எல்லா பண்பையும் பெற்றிருக்கிறார். எனவே அந்த ஆண்டவர்களே இந்த ஜெபத்தை நாம் செய்யும் பொழுது அது செல்வத்தை பெற்றிருக்கிற அம்மா ஒரு நிறைந்த இந்த வாழ்க்கையை அணிப்படுத்தல் அம்மா, பாதியாக வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா. நீ ஆசீர் பெற்றவர்களாக இருக்கின்றீர், புனிதவர்களாக இருக்கின்றீர். உங்களுடைய வீட்டில் இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்த நாங்களும் ஆசீர் பெற்ற பிள்ளைகளாக இருக்க உங்கள் அருளையும் பாதுகாப்பையும் பாருங்கள் அம்மா. நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த திருப்பணி பங்களித்து சென்று போவோம். ஆமென்.